ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கடையில் வந்து வச்சாச்சு. என்னோடய கட்டிங் டேபிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக தான் இருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு என் கட்டிங் டேபிளே ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்கிட்ட மொத்தமாக வந்து 5 மிஷின் இருக்குது. இது ஒரு பவர் மிஷின், இமெயில் கம்பெனி. அதுக்கப்புறம் இப்போ வாங்கினது யூனியான் வந்து கம்பெனி. அதுக்கப்புறம் பெடல் மிஷின் வந்து இருக்குது. பெடல் மிஷின் வந்து அந்த சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் இருக்குது. இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினே வந்து 4 மிஷின் இருக்குது. சாரி 4 மிஷின் இருக்குது. கட்டிங் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்ச மெட்டீரியல்ஸ், ப்ளவுஸ் பிட்ஸு இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து வச்சுருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தடுத்துட்டு கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து மீதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அயன் டேபிளுக்காக இந்த ப்ளூ டேபிள் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மூட்டையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸு, கஸ்டமரோட ட்ரெஸ்ஸு, லேஸு இது எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுருக்குது. அப்புறம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமிக்கி இது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இன்னைக்குள்ளார வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 பக்கம் ஆகுது. இது இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்து தான் வந்து இந்த மிஷினுக்கு எல்லாமே வந்து சுவிட்ச் எல்லாமே வந்து போட வேண்டியதாக இருக்குது. நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கேன், நமக்கு வந்து எந்த கடையுமே செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தான் வந்து ஒரு கடை ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகிருக்குது. கடையும் வந்து பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி மெயினாக வந்து இருக்குது. எங்களோட பட்ஜெட்குள்ளார இருக்குது இந்த கடை. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். மீண்டும் ஒரு மினி பிளாக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு முடிஞ்ச நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.